நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது நம்மளோட எனர்ஜி வந்து அந்த வேலையை செய்யறதுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா அந்த வேலையை செய்யக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு எது பண்ணும்போது நேரம் போகிறதே தெரியலையோ அதை வந்து நோட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சொசைட்டியில் எந்த ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண பிடிச்சிருக்குங்கிறத பாருங்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாமல் எந்த ஒரு டாபிக் உங்களோட கவனத்தை திரும்ப திரும்ப ஈர்க்குதுங்கிறத கவனிங்க. அந்த டாபிக் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி இருக்கலாம், ஆர் விவசாயம் பற்றி இருக்கலாம், இட் கேன் பி எனிதிங். அந்த வேலையை செய்யறதுக்கு நீங்கள் போடுற எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும். நீங்கள் வந்து நான் என் லைஃப்பில் ஜெயிக்கணும், நான் தோத்துட்டேன்னா மற்றவங்களாம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, இதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வந்து ஒரு ப்ரெஷர்லேருந்து க்ரியேட் ஆகிறது. பட் நீங்கள் வந்து உங்கள் எனர்ஜியோட அலைன் ஆகியிருக்கிற அந்த கரியரை நீங்கள் சூஸ் பண்ணும்போது யாருமே உங்களை வேல்யூ பண்ணலனாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன் தான். மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸ் எதுவுமே வந்து உங்களை பாதர் பண்ணாது. நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இதை பார்க்கலாம். அதாவது ஒரு மேனேஜர் இருக்கும்போது அங்கே இருக்கவங்க எல்லோரும் வேலை பார்த்துட்ருப்பாங்க. அந்த மேனேஜர் எங்கேயாவது வெளில போயிட்டாங்க அப்படிங்கிறப்போ அவங்க வேலை செய்கிறதெல்லாம் வந்து அப்படியே ஏமாற்ற ஆரம்பிச்சிருவாங்க. இதுவே வந்து அவங்களோட எனர்ஜியோட அலைன் ஆகிற ஒரு விஷயத்தை அவங்க பண்ணும்போது மேனேஜர் இருக்கிறாங்க இல்லை இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அவங்க வேலையை அவங்க வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. வேலை வந்து தானாக நடக்கும்.